டுடே நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். ஜாவா ஃபஸ்ட்டு யார் ஃபவுண்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் காஸ்லிங்கிறவர் தான் ஃபவுண்ட் பண்ணார். எங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டத்தில் வந்து கரண்ட்டாக வந்து ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஜாவாவோட கீ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாவா பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். நீங்கள் ஒரு டைம் அந்த ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ரன் எனிவேர் எனி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜாவா வந்து என்னென்னா ஓப்ஸ் ஓரியன்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் அந்த மாதிரி நிறைய ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நிறைய என்ன சொல்லலாம்னா ஃபாஸ்ட்டாக நிறைய அப்ளிகேஷன் தேவையான விஷயங்களை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மோர் செக்யூரபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம் இதை. இது ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இருக்குது. அட் அ டைமில் வந்து வி கேன் ஏபிள் டு ரன் மெனி சப் என்ன சொல்கிறது சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணலாம் மல்டி த்ரெட்டிங் மூலமாக. ஸோ மெமரி கிளீனிங் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் மூலமாக பண்ணலாம். ஏன் நம்ம ஜாவாவில் ஆன் பண்ணணும்? ஜாவா பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா லாங்குவேஜில் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகுது. என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் சாஸ், கூகுள், அந்த மாதிரி நிறைய என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாவாவில் தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் கேம் டெவலப்மெண்ட்டு, க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்னா ஜாவா லாங்குவேஜ் மூலம் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது எப்படி நம்ம சிஸ்டத்தை வந்து செட்டப் பண்ணலாம் ஜாவாவை? நம்ம ஜாவா வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணலாம்னா ஆரக்கிள்லேருந்து டெவலப் பண்ணலாம். நான் நம்ம வீடியோ லிங்க்கில் வந்து ஜாவா டவுன்லோட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாவா உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜாவா ஹைஃபன் வேர்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேர்ஷன்ஸை ஷோ பண்ணிவிடும். அப்படி இல்லைன்னா ஜாவா சி வேர்ஷன் சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜாவா வந்து ஒரு கஷ்டமான லாங்குவேஜ் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபியூ திங்ஸ் இருந்தாலே போதும், உங்ககிட்ட ஈஸியாக ஜாவா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஐடியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் சொல்லுவாங்க. எக்லிப்ஸ் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ், நெட்பீன்ஸ் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ். விஷுவல் கோடு நான் வந்து நம்ம வந்து விஷுவல் கோடில் வந்து அதை கோட் பண்ணலாம். எப்படி ஜாவா ப்ரோக்ராம் அதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விஷுவல் கோட் மூலமாக பார்க்கலாம். பட் எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ், இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ். ஈவன் விஷுவல் ஸ்டுடியோ ஆல்சோ இன்டெலிஜென்ட் ஐடி இருக்குது. அது வந்து பெய்ட் எடிஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். பட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா, நான் ப்ரிஃபர் பண்ணுறது எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ், எனிதிங் ஃபைன். பட் நம்ம ட்விட்டர் எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோஸ் கோடு நார்மலாக நீங்கள் பேசிக்கலாக அந்த மேத்தமெட்டிக்கல் திங்கிங், ப்ரோக்ராமிங் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலே போதும். ஜாவா வந்து ஒரு ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் தான். இல்லைனா ப்ரீவியஸாக உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், C++, பைத்தான் ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா இது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் எந்த லாங்குவேஜுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, வி கேன் ஈஸிலி லேர்ன். அப்புறம் எப்படி ஒரு ப்ரோக்ராம் பேசிக்காக நம்ம ஜாவாவில் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ வி நீட் டு இதுக்கு வந்து ஒரு கம்பைலர் தேவை. ஜாவாசிங்கிறது அந்த கம்பைலர். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன ப்ரோக்ராம், என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து .java நீங்கள் சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேல்னு கொடுத்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு ஹலோ வேல் பிரிண்ட் பண்ணணும். ஹலோ வேல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணுங்கள். ஜாவாசிங்கிறது தான் கம்பைலர். அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா it will compile and create class file. So machine understandable class file அது கன்வெர்ட் பண்ணிடும். ஆஃப்டர் தட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். JVM மூலமாக ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஜாவா ஸ்பேஸ் அந்த ஜஸ்ட் அந்த கிரியேட் ஆன கிளாஸ் ஃபைல் நேம் மட்டும், எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஓகேங்களா? வாங்க அது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இதுதான் நான் சொன்ன IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம HELLO .java ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டுக்கு இது ஐடிங்கிறதுனால என்னன்னா எல்லாமே ஆட்டோ கம்ப்ளீஷன். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான விஷயத்தை அதே கொடுத்துரும். சிஸ் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா system.out வந்துடும். ஹலோ
ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் பிகினருக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸு நிறைய மெமரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெத்தடோட டெஃபினிஷன் சின்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெமரைஸ் பண்ணோன்னா நீங்கள் பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள். சப்ளைம், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்டெக்ஸு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே மெமரைஸ் ஆகும். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு டைப் பண்ணாலே என்கிட்ட இது வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இது ரெண்டுமே ஓகே தான். பட் பிகினர்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பேட்லேயே டைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹலோ வேல்னு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் என்னன்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஜாவா ஜேவிஎம் என்ன பண்ணுன்னா உங்களோட கிளாஸ் ஃபைலில் மெயின் ஒரு மெத்தட் நீங்கள் இந்த சிண்டெக்ஸ் சேம் சிண்டெக்ஸ் இந்த சிண்டெக்ஸ் வந்து மாறக்கூடாது. ஸ்டாட்டிக் இருக்கணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் தான் இருக்கணும், வாய்ட் இருக்கணும். ஓகேங்களா. இந்த சிண்டெக்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஜேவிஎம் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுதான் கால் ஆகும். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபோல்டரில் வந்து ஹலோ வேல் டாட் ஜாவா ப்ரொஃபைல் இருக்கா, கம்பைல் பண்ணலாமா. ஜாவா சி ஹலோ வேல் டாட் ஜாவா. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஹலோ வேல்டுன்னு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆச்சு பாருங்க. இப்போ இங்கே என்ன பண்ணால் ஜாவா ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலே போதும், ஹலோ வேல்டுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் என்ன கொடுத்தாலும் ஓகே. இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைலில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாடிஃபிகேஷன் நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃபைலை கம்பைல் பண்ணி ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் ரீகம்பைல் த ஃபைல் அகைன். நீங்கள் ரீகம்பைல் பண்ணால் தான் அந்த சேஞ்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். இந்த கிளாஸ் ஃபைலை வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் எந்த ஓஎஸ் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் ரன். இதுதான் ஒரு டேக்லைன் மை ஜாவானாலே, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம்ஸ் அதை பற்றி நிறையா பார்க்கலாம்.